अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்பாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்தார் வேதாந்த தேசிகன். அதுதான் பாதுகா சகஸ்ரம் என்கிற அற்புதமான ஸ்தோத்திரமாக நாம் அனுபவித்து வருகிறோம். ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அந்த பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக அனுபவித்து வருகிறவர். அதிலே பல பல பத்ததிகள் அமைத்து ஒரு ஒரு பகுதி அதிலே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு விசேஷமான அர்த்தங்களை எல்லாம் சாதித்து வருகிறார். அதிலே தற்பொழுது நாம் பத்மராக பத்ததி என்கின்ற ஒரு பத்ததியை அனுபவிக்கிறோம். அதாவது இது அந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய சிகப்பு கற்கள், மாணிக்க கற்கள் என்று சொல்லுகிறோம். நம்முடைய காலத்தில் அது கெம்பு என்று கூட வழங்கப்பெறுகிறது. அப்படிப்பட்ட சிகப்பு கற்கள் இழைக்கப்பட்டிருக்கிறது பாதுகையிலே. அந்த சிகப்பு கற்களினுடைய சிறப்பை மட்டும் இந்த பத்மராக பத்ததி என்கிற 17வது பத்ததி அதிலே விவரித்தருளுகிறார். அதிலே இப்பொழுது நாம் பாதுகா சகஸ்ரத்திலே 584வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 584வது ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்றால், எம்பெருமான் மதுகைட்டபர்கள் என்கிற 2 அசுரர்களை வதம் செய்தான். அதாவது புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை தன்னுடைய துடைகளினுடைய நடுவிலே வைத்து அப்படியே இறுக்கி கொன்று விட்டான், நெசுக்கி கொன்று விட்டான் என்று. அப்படி அவர்களை கொல்லுகிற பொழுது அந்த அவர்களுடைய இரத்தம்தான் வழிந்து இப்பொழுது திருவடியிலே அப்படி பத்மராக கற்களாக காணப்படுகின்றனவோ என்று சொல்லலாம்படி இருக்கிறது என்று வர்ணிக்கிறார் இந்த 584வது ஸ்லோகத்திலே. விவருணோதி ரங்கபதி ரத்ன பாதுகே த்வயி பத்மராகமணி பத்ததிஹி சுபாஹ நிபிடோரு சங்கடன பீட்டனக்ஷரத் மதுகைட்டபக்ஷதஜ பங்கவாசனாம். அதாவது ரங்கபதி ரத்ன பாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய ரத்தினங்கள் இழைக்கப்பட்ட பாதுகையே என்று சொல்றார். அதுல தொய் பத்மராக மணி பத்ததிஹி விவருணோதி, அதில் இருக்கக்கூடிய பத்மராக மணி பத்ததி, பத்மராகம் என்னால் சிகப்பு கற்கள், அந்த சிகப்பு கற்களுடைய வரிசைகள் இருக்கிறதே அது விவருணோதி, ஒன்றை விவரிக்கிறது. என்ன தெரிவிக்கிறது என்றால் அதை சொல்லுகிறார். மதுகைட்டபக்ஷதஜ பங்கவாசனாம். மதுகைட்டபர்கள் என்கிற 2 அசுரர்கள், அவர்கள் எம்பெருமானிடத்திலே எதிரிட்டு வந்தார்கள். அவர்களை எம்பெருமான் தன்னுடைய திருத்துடைகளினுடைய நடுவிலே வைத்து அவர்களை நெருக்கி கொன்று விட்டான் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இங்க நிபிடோரு சங்கடன பீட்டனக்ஷரத், நிபிட உரு என்ன, ஊரு என்னால் துடை, அந்த துடைகளினுடைய நடுவிலே வைத்து அவர்களை அழித்தான். அது மதுகைட்டபக்ஷதஜ என்று, மதுகைட்டபர்களுடைய அந்த க்ஷதஜம் ரத்தம், அதனுடைய பங்கம், அந்த பங்கம் என்னால் சேரு, அதாவது தொடைகளின் நடுவிலே
அப்படி மதுகைட்டபர்களை வைத்து இறுக்கி அவர்களை கொன்றபடியினாலே அவர்களிடத்திலிருந்து பெருகின அந்த இரத்தமானது இப்பொழுது அந்த பாதுகையிலே இப்படி தெரிகிறது. எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா அந்த பத்மராக கற்களாக தெரிகிறது என்று சொல்றார். ரத்தமும் சிகப்பாயிருக்கிறது, இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய பத்மராக கற்களும் சிகப்பாயிருக்கின்றபடியினாலே அப்படி இருப்பதாக இந்த ஸ்லோகத்திலே தெரிவித்தார். அடுத்தபடியாக 585வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே என்ன தெரிவிக்கிறார் என்னால், நாம் எல்லோரும் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வணங்கினால், அதாவது யார் எம்பெருமானுடைய திருவடிகளிலே வணங்குகிறார்களோ அவர்களுடைய பாப கூட்டங்களை எல்லாம் அழிக்கிறது அந்த பாதுகை. பாப கூட்டத்தை அழித்தால் அது என்ன ஆகிறது, அந்த பாபங்களுடைய ரத்தம் அப்படி இந்த சிகப்புக்கள் ரத்தினமாக பிரவகிக்கிறது என்று நினைக்கும்படியாய் இருக்கிறது என்று இந்த 585வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பிரதயந்தி ரங்கபதி பாதுகே ஜனாஹ தவ பத்மராகமணி ரஷ்மி சந்ததிம் அபிஜக்முஷாம் त्वदनुभाव खंडितात् அகசஞ்சயாத் விகலிதாம் அசிருக்ஷடாம். ரங்கபதி பாதுகே, ஹே ரங்கபதி பாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையேன்னு சொல்லுகிறார். ஜனாஹா, ஜனர்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள் என்னால் அங்கே எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்களா. அப்படி வணங்கினால் அப்பொழுது தவ பத்மராக மணிரஷ்மி சந்ததிம், அந்த பாதுகையினுடைய பத்மராக மணி, சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பத்மராக கற்கள், மணிக்கற்கள், அதனுடைய ரஷ்மி சந்ததி என்னால் அதனுடைய அந்த ஒளிக்கற்றைகள், அதனுடைய ஒளி கீற்றுகள் இருக்கிறது, அது பிரதயந்தி, ஒன்றை வெளிப்படுத்துகிறது, ஒன்றை தெரிவிக்கிறது என்று நினைக்கிறேன். என்ன தெரிவிக்கிறது, எதனால்? அபிஜக்முஷாம், அபிஜக்முஷாம், யார் உன்னை அடைந்திருக்கிறார்களோ, அதாவது யார் இந்த பாதுகையை வணங்குகிறார்களோ அவர்களுடைய என்ன சொன்ன, அகசஞ்சயாத்து விகலிதாம் அசிருக்ஷடாம் தொத அனுபாவ கண்டிதாத்து, உன்னை அவர்கள் அடைந்திருக்கிறபடியினாலே, உன்னுடைய பெருமையினாலே அந்த அவர்களுடைய பாப கூட்டங்கள் இருக்கிறது அகசஞ்சயம், அது அத்தனையும் கண்டிதாத்து, அவை அத்தனையும் அழிக்கப்பட்டு விடுகின்றன. அப்ப அழிக்கப்படுகிற பொழுது அந்த பாப கூட்டங்கள், பாபம் என்னாலே அது சிகப்பு நிறத்திலே இருக்கும் என்று கூட சொல்லுவது உண்டு. அப்படி பார்த்தால் விகலிதாம் அசிருக்ஷடாம், அந்த விகலிதாம் அதிலிருந்து பெருகின அசிருக்ஷடாம், அதாவது இரத்தத்தினுடைய பிரவாகங்கள் போல அந்த சிகப்பு கற்கள் இருக்கின்றன. அசிருக்ஷடாம் அபிஜக்முஷாம் தொத அனுபாவ கண்டிதாத்து என்று இப்படி பிரதயந்தி, இப்படி நமக்கு காண்கின்றன என்று தெரிவிக்கிறார். நினைக்கிறார்கள், இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். அதாவது யார் எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறார்களோ அப்படி அந்த பாதுகையை வணங்குகிறவருடைய பாபங்களை எல்லாம் அது அழித்து விடுகிறது. அப்படி அழிக்கிற பொழுது அந்த பாபத்திலிருந்து பெருகின இரத்த கூட்டம் அதுதான் இப்பொழுது இந்த பத்மராக கற்களாக இந்த பாதுகையிலே தெரிகிறது என்று இந்த ஸ்லோகத்திலே ஒரு அர்த்தத்தை தெரிவித்தார். அதற்கு அடுத்தபடியாக 586வது ஸ்லோகம். இதுல என்ன தெரிவிக்கிறார், எம்பெருமானுடைய திருவடிகளிலே இருக்கிற பாதுகை, அதுல இருக்கக்கூடிய பத்மராக கற்கள் அது எப்படி இருக்கிறதுன்னு நெருப்பு போல நன்றாக ஜுவலிக்கிறது. அது எப்படி இருக்கிறது என்னால் அங்க இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் அப்படி எம்பெருமானை சேவிக்கிற பொழுது அவர்களுடைய மனங்கள் எல்லாம் மன்மதனாலே கவரப்படுகின்றன. எம்பெருமானுடைய அழகை நினைத்தவுடனே அவர்களுக்கு அந்த மன்மதனாலே கவரப்படுகின்றன. அந்த மன்மதனுடைய நெருப்பு தணல் போல அவர்களை அது தகிக்கிறது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். பஷ்யந்தி ரங்கேஸ்வர பாதுகே த்வாம் பௌராங்கனாஹ ஸ்பரிசித ராகபந்தாம் ஸ்ருங்காரயோனேஹ ஜ்வலனஸ்ய தீப்தைஹி அங்கார ஜாலைரிவ பத்மராகைஹி. ஹே ரங்கபாதுகே, ரங்கேஸ்வர பாதுகே, ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகையேன்னு சொல்றார். அப்ப துவாம் பௌராங்கனாக ஸ்பர்ஷித ராகபந்தாம், பௌராங்கனாக அந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய
அந்த பெண்கள் அவர்களெல்லாம் எம்பெருமானுடைய அழகையும் அந்த பாதுகையினுடைய சேர்த்தியையும் அப்படி அழகாக அனுபவிக்கிறார்கள். அப்பொழுது என்ன ஆகிறது? ராகபந்தாம், ராகம் என்னால் அவர்களுடைய ஆசை, அந்த எம்பெருமானை தாங்கள் அனுபவிக்க வேணும், அவனோடு சேரப்பெற வேணும் என்கிற ஆசை. அந்த ராகம் என்னால் அந்த ஆசைக்கு பெயரது. நான் இன்னொரு அர்த்தம், ராகம் என்னால் சிகப்பு என்றும் பொருள் உண்டு. இப்பொழுது பாதுகையில் இருக்கிற மணிக்கற்கள், அந்த பத்மராக கற்கள் சிகப்பு நிறத்திலேயும் இருக்கின்றன. இதெல்லாம் பார்க்கிற பொழுது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஸ்ருங்காரயோனே, ஸ்ருங்காரயோனி என்று யாருக்கு பெயர்? மன்மதனுக்கு பெயர். அவனுடைய ஜுவலனஸ்ய தீப்தைஹி அங்கார ஜாலைஹி இவ, அவனுடைய நன்றாக அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடியதான, அதாவது நன்றாக தகிக்கக்கூடியதான அந்த தணல்களுடைய கூட்டங்கள் போல இருக்கிறது என்று சொல்றார். அதாவது இவர்களுடைய மனமெல்லாம் அப்படியே அந்த ஆசையாகிற ஒரு உஷ்ணத்தாலே தகிக்கப்படுகிறது. ஐயோ, நாம் இன்னும் எம்பெருமானோடு சேரப்பெறவில்லையேன்னு. அது எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா, இந்த பாதுகையில் இருக்கிற சிவப்பு கற்களை பார்த்தால் அது மன்மதனுடைய அக்னித்தழல் போலே அப்படி பிரகாசிக்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது பெருமாளை சேவித்த உடனே ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த பெருமானிடத்துல ஆசை உண்டாகிறது. அதனால அந்த ஆசை என்ன பண்ணுகிறது? இவர்களுக்கு உஷ்ணத்தை உண்டாக்குகிறது உடம்பில். அது உஷ்ணம் எப்படி உண்டாருதுன்னு கேட்டா, மன்மதனாகன அவனுடைய அக்னி, அவனுடைய தணல்களாக இந்த பாதுகையில் இருக்கக்கூடிய சிகப்பு ரத்தின கற்கள் அப்படி தோன்றுகின்றன என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவிக்கிறார். இப்படி அந்த சிகப்பு ரத்தின கல்லினுடைய விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த பத்ததியிலே ஒவ்வொரு ஸ்லோகத்திலே ஓரொரு விதமாக இப்படி தோன்றுகிறது, அப்படி தோன்றுகிறது, மதுகைட்டவர்களுடைய ரத்தம் போலே தோன்றுகிறது என்றார் ஒரு ஸ்லோகத்திலே. அடுத்த ஸ்லோகத்திலே நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழிகிறபடியினாலே அந்த பாபத்தினுடைய ரத்தம் பெருகுகிறதோ என்று நினைக்கும்படியாக இருக்கிறதுன்னா, இதுல மன்மதனுடைய அந்த சிகப்பு தணல் போலே இருக்கிறது என்று இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே அனுபவித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமான சவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.